பெரிய பெரிய நிறுவனங்கள் கூட எனக்கு தெரிஞ்சு வாங்கி வச்சிருக்காங்க. வருஷத்துக்கு அவங்க 100 பேருக்கு ஐடி கார்டு அடிப்பாங்க. ஐடி கம்பெனில, ஹாஸ்பிட்டல்ஸ்ல, ஸ்கூல்ஸ்ல, காலேஜஸ்ல எல்லா விதமான செக்மெண்ட்லயும் இன்னைக்கு ஐடி கார்டு வந்து தவிர்க்க முடியாத ஆயிடுச்சு. ஆமா கண்டிப்பா. அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு காலேஜஸ்ல ரொம்ப மஸ்டா இருக்கும். அட்வான்டேஜ். இப்போ வந்து ஒரு ஸ்டுடியோ வச்சிருக்காங்கன்னா அவருக்கு தெரிஞ்ச ஆள் மட்டும் தான் அந்த ஸ்டுடியோக்குள்ள ஸ்டெப் இன் பண்ணி அவருக்கு பிசினஸ் போடுவாங்க. கண்டிப்பா. ஆனா இந்த மாதிரி ஐடி கார்டு பிசினஸ் வச்சுட்டாருன்னா அன்னோன் செக்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய தெரியாத ஆளு கூட வருவாங்க. அதன் மூலமா அவங்களுடைய பேரண்ட் பிசினஸ், ஸ்டுடியோ, வீடியோ கவரேஜ் இந்த மாதிரி பிசினஸ்லாம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எங்களுக்கு ஏறக்கூடிய 3000 கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க. இதுல எங்களோட என்னன்னா பிஆர்பி அதுல ஒவ்வொரு ஸ்டேட் சில்வர், கோல்டு, பிளாட்டினம். நாங்கள் பிளாட்டினம் பார்ட்னராக இருக்கிறோம். ஒவ்வொரு குவார்ட்டர் நாங்கள் தான் வந்து தமிழ்நாடு நம்பர் 1 வந்துட்டு இருக்கிறோம். அதுக்கு சப்போஸ் அவங்க சர்வீஸ் லேட் ஆகுதுன்னா நாங்கள் வேற ஒரு மிஷின், ஸ்டாண்ட் பை மிஷின் கொடுத்துருவோம். இல்லை ஒரு ஸ்பேர்ஸ் வர லேட் ஆகுதுன்னா எங்கள்கிட்ட போய் ஸ்பேர்ஸை கட்டி கொண்டு போய் இப்போ மாற்றி மிஷின் ரன் ஆகு. அவங்க பிஸ்னஸ் பார்க்காது. ஆனால் அதுதான் அதனால தான் தே ஹாவ் பை ஃப்ரம் எக்ஸல் காப்பி சிஸ்டம். எங்ககிட்ட வாங்குறதுக்கான இது அதிகம். ஒரு நாளைக்கு மினிமம் 1 or 2 மிஷின்ஸ் எங்களுக்கு டெலிவரி ஆகிட்டே இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஐடி கார்டு அந்த ஸ்டேட்டஸ் மாறி இப்போ வந்து செக்யூரிட்டி கார்டாக மாறிடுச்சு. இப்போ இதுலேயே வந்து மெமரி கார்டு, சிப் கார்டு, RFID கார்டு அதெல்லாம் பண்ணலாம். அட்டண்டன்ஸ் கூட நீங்கள் பயன்படுத்தலாம். அந்த கார்டு வந்து டச் பண்ணாமே அங்கே ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் யூ கேன் ஷோ யுவர் அட்டண்டன்ஸ் அண்ட் யூ கேன் கோ தேர். அதே மாதிரி இன்டைம் ஆக்சஸ் கார்டு மாதிரி அந்த மாதிரி ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் போயிருச்சு. ஓகே ஓகே. ஸோ எல்லாமே எங்ககிட்ட ஃபோன் பண்ணாங்கன்னா எந்த ஊராக இருந்தாலும் ஃபோன் பண்ணாங்க. இங்கேருந்து அந்த மாதிரி சப்ளை பண்ணியிருக்கிறோம். உடனே இமீடியட்டா வந்து ஸ்பீட் போஸ்ட் அனுப்பிச்சுட்டோம். போய் நெக்ஸ்ட் இட் வில் ரீச் தேர். ஸோ அதான் மெயின். டக்கு 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 டக்குன்னு 35 செகண்ட்ஸில் இந்த மாதிரி ஒரு ஐடி கார்டை உங்களால் பிரிண்ட் பண்ணி எடுக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஐடி கார்டு மிஷினை தான் எக்ஸல் காப்பியர் சிஸ்டம் அப்படின்ற நிறுவனம் விற்கிறாங்க. இந்த மிஷினை நீங்கள் எப்படி வாங்குறது, இந்த மிஷின் உங்களுக்கு எந்த வகையில் பயன்படும், அதே மாதிரி இந்த மிஷினை வச்சு நீங்கள் எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். எக்ஸல் காப்பியர் சிஸ்டம் அந்த நிறுவனத்தோட உரிமையாளரான திரு பிச்சைமுத்து நம்ம கூட இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். முதல்ல சொல்லுங்க, இந்த ஐடி கார்டு மிஷின் 35 செகண்ட்ல ஒரு ஐடி கார்டை பிரிண்ட் பண்ணி எடுக்கிறதுன்றது சாத்தியமானு எனக்கு தெரியல. இந்த மிஷினை பத்தி சொல்லுங்க சார். இது வந்து டபுள் சைட் ஐடி கார்டு பிரிண்டர். ஓகே. இப்போ நீங்கள் ஒரு இடம் பிரிண்ட் பண்ணீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் அதே ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் ஆகி வெளியே வந்துடும். ஓகே. இது வந்து இந்த மாதிரி பிவிசி கார்டு இருக்கு இல்லைங்களா, பாலிவினைல் குளோர், இந்த கார்டில் தான் நீங்கள் பிரிண்ட் பண்ண முடியும். இது வந்து கூட்டவோ குறைக்க முடியாது. ஸ்டாண்டர்ட் கார்டு, நம்ம கிரெடிட் கார்டு இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி திக்னஸ், ஃபிக்ஸட் சைஸ் அது பண்ணலாம். இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, ஐடி கார்டு, மெம்பர்ஷிப் கார்டு, எல்லா டிஸ்கவுண்ட் கார்டு, அதே மாதிரி மெனு எல்லாமே நீங்கள் இதில் பிரிண்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஐடி கார்டு அந்த ஸ்டேட்டஸ் மாறி இப்போ வந்து செக்யூரிட்டி கார்டாக மாறிடுச்சு. இப்போ இதுலேயே வந்து மெமரி கார்டு, சிப் கார்டு, RFID கார்டு அதெல்லாம் பண்ணலாம். அட்டண்டன்ஸ் கூட நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த கார்டு வந்து டச் பண்ணாமே அங்கே ஒரு சாஃப்ட்வேர் ரிசீவ் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் யூ கேன் ஷோ யுவர் அட்டண்டன்ஸ் அண்ட் யூ கேன் கோ தேர். அதே மாதிரி இன்டைம் ஆக்சஸ் கார்டு மாதிரி பண்ணலாம். அந்த மாதிரி ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் போயிருச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் எப்படி டெவலப் ஆயிருக்குன்னா, இப்போ ஐடி கார்டாக இருந்தது இல்லை போடுறது இல்லாமல் இப்போ வந்து இன்விடேஷன் போடுறாங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு வெட்டிங் டே வருதுன்னா உங்களுடைய நண்பர்கள் இந்த உங்களோட ஃபோட்டோ போட்டு வெட்டிங் டே போட்டு 100 கார்டு போட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. பர்த்டேக்கு பண்ணால் பண்ணுறாங்க. அந்த மாதிரி அதர் தென் ஐடி கார்டு இது பல வகையில் இப்போ யூஸ் ஆகுற மாதிரி இந்த மார்க்கெட் ஃபுல்லாக இதாகிட்டு இருக்கு. இப்போ பெனட்ரேட் ஆகிட்டு இருக்கு, ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதோட இல்லாமல் என்னன்னா இந்த பிஸ்னஸ் எப்படின்னா இதுக்குன்னு தனியாக ஐடி கார்டு பிரிண்டர் மட்டும் நீங்கள் பண்ண வேண்டியதா. ஜெராக்ஸ் மிஷின்ஸ் யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாரும் அடிஷ்னலாக பண்ணலாம். அதே மாதிரி கொரியர் ஆஃபீஸ் எல்லா இதுலையுமே வந்து பண்றாங்க. உங்களுக்கு இது அந்த மாதிரி அடிஷனலா வந்துடுறதுனால இது நிறைய இது இருக்கு. அதே மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள் கூட எனக்கு தெரிஞ்சு வாங்கி வச்சிருக்காங்க. வருஷத்துக்கு அவங்க 100 பேருக்கு ஐடி கார்டு அடிப்பாங்க. ஐடி கம்பெனில, ஹாஸ்பிட்டல்ஸ்ல, ஸ்கூல்ஸ்ல, காலேஜஸ்ல எல்லா விதமான செக்மெண்ட்லயும் இன்னைக்கு ஐடி கார்டு வந்து தவிர்க்க முடியாத ஆயிடுச்சு. அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு காலேஜஸ்க்குலாம் ரொம்ப மஸ்டா இருக்கும். அட்வான்டேஜஸ். அது வந்து இப்போ நீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த இன்ஜெக்ட் கார்டுன்னு சொல்லிட்டு பண்றாங்க. அது வந்து ஒரு கார்டு தொலைஞ்சு போச்சுன்னா அது எப்படி பண்ணுவாங்கன்னா அந்த ப்ராசஸ் எப்படின்னா சிந்தடிக் பேப்பர்ல அப் வச்சு
அதை வந்து பிரிண்ட் பண்ணி லேமினேட் பண்ணி கட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே. அது ஒரு கார்டு ஒரு 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 குழந்தையோட கார்டு தொலைந்து போச்சுன்னா திருப்பி அவங்களுக்கு வந்து 12 கார்டு இருந்தாத்தே அவங்க பண்ண முடியும். ஆமா, அதுக்குள்ள ஒரு 2-3 பேரண்ட்ஸ் மீட்டிங் நடக்கும். கவுண்ட் வந்தா தானே ஆமா. அவங்க அடிக்க முடியும். அது பண்ணி அதனால அது கொஞ்ச நாள்ல சைடெல்லாம் வந்து ஸ்ட்ராப் ஆகி அது வந்து பிஞ்சு அது போயிரும். அப்படி கிடையாது. இது வந்து தெர்மல் டெக்னாலஜி, லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்கனால இது உங்களுக்கு லைஃப் லாங் அப்படியே வரும். அதான் இதோட மிகப்பெரிய அட்வான்டேஜஸ். ஓகே. இப்ப இந்த கார்டு வந்து இந்த திக்னஸ் இருக்கு இல்லையா, ஆமா. இது இவங்க இன்னும் கொஞ்சம் தடியா வேணும்னா கூட பண்ணிக்கலாமா? பண்ண முடியாது. ஒரே இதே size சேம் சைஸ் தான். இந்த கார்டு வந்து சேம் சைஸ் இருக்கு. இந்த நாங்க குவாலிட்டி 3 வகையான கார்டு யூஸ் பண்றோம். ப்ரூஃப் கார்டுங்கிறது கமர்ஷியல்ல சேவை சென்டர், ஜெராக்ஸ் சென்டர்ஸ் அந்த மாதிரிலாம் எங்கெங்கெல்லாம் வந்து கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கோ அங்க வந்து ப்ரூஃப் கார்டு கொடுக்குறோம். மற்ற இடங்கள்ல வந்து எவாலிஸ் மேட் இன் பிரான்ஸ் கார்டு அந்த கார்டு கொடுக்குறோம். கார்பரேட் அந்த மாதிரி கொஞ்சம் குவாலிட்டி அதிகமாக வர்றவங்களுக்கு இந்த 2 வகையான மார்க்கெட்டும் நாங்க மீட் பண்றோம். அதே மாதிரி இப்ப இதுல நீங்க சொன்னீங்க வெட்டிங்க்கு கூட ரெண்டு பேர் இன்விடேஷன் கார்டா அடிச்சுக்கிறாங்க, வேற ஏதாவது பர்த்டேக்கு இன்விடேஷன் கார்டா அடிச்சுறாங்க. ஆமா. அப்படி பண்ணும்போது இப்ப நார்மல் ஒரு பத்திரிக்கை வாங்குறது இல்ல ஒரு கார்டு பிரிண்ட் எடுக்கிறதுக்கு இதுக்கு காஸ்ட்லியா வராதா? இது ரொம்ப இல்ல காஸ்ட்லி. காஸ்ட்லிங்கிற மக்களுடைய மனநில காஸ்ட்லிங்கிற போறவங்கள ஹவு இன்னோவேட்டிவ், ஹவு வி ஆர் டிஃபரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ், ஹவு அந்த அந்த ஒரு மனநிலை இருக்கிறதுனால நிறைய பேர் இப்போ இந்த இதுக்கு வர்றாங்க. அதாவது எஸ்பெஷலி ஸ்டுடியோ வச்சிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த மிஷின் வாங்கினாங்கன்னா இந்த மிஷின் ரொம்ப கை கொடுக்கும். இப்போ வந்து ஒரு ஸ்டுடியோ வச்சிருக்காங்கன்னா அவருக்கு தெரிஞ்ச ஆள் மட்டும்தான் அந்த ஸ்டுடியோக்குள்ள ஸ்டெப் இன் பண்ணி அவருக்கு பிசினஸ் கொடுக்க வருவாங்க. கண்டிப்பா. ஆனா இந்த மாதிரி ஐடி கார்டு பிசினஸ் வச்சுட்டாருன்னா அன்னோன் செக்மெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய தெரியாத ஆளு கூட வருவாங்க. அதன் மூலமா அவங்களுடைய பேரண்ட் பிசினஸ், ஸ்டுடியோ, வீடியோ கவரேஜ் இந்த மாதிரி பிசினஸ்லாம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகே. அதே மாதிரி இப்போ இந்த ஐடி கார்டு மிஷினை பார்த்தோம். இது வந்து ஆப்ரேட் பண்றதுன்றது எப்படி? வேணா இப்போ நார்மலா ஜெராக்ஸ் மிஷின்னா ஒரு கடையில் ஜெராக்ஸ் மிஷின் ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஜெராக்ஸ் மிஷின் வச்சிருக்கவரே ஒருத்தர் இந்த கார்டு வாங்கினார்னா அவங்க கிட்ட இருக்க எம்ப்ளாய்க்கு அவர் ட்ரைனிங் கொடுக்கணுமா? எப்படி இது ஆப்ரேட்? ரொம்ப நல்ல கேள்வி. ஐடி கார்டை பொறுத்தளவில் ஆள் நேரா போய் இன்ஸ்டலேஷன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதே மாதிரி ஆள் நேரா போய் எனி ப்ராப்ளம் வந்துனா கூட சர்வீஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எல்லாமே ஆன்லைன்லேயே முடிச்சிடலாம். அதனால வந்து இது வந்து ஆப்ரேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதை விட உங்களுக்கு ஒரு தகவல் சொல்கிறேன். ஃபிசிக்கலி கண் பார்வையற்றவர் கூட இதை ஆப்ரேட் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ரொம்ப ஈஸியான மெத்தட். இதுக்கு நாங்கள் எல்லாமே ட்ரைனிங் கொடுத்துட்றோம். அவங்களுக்கு கீ ஆப்ரேஷனல் ட்ரைனிங் சொல்லுவோம். எப்படி கார்டு டிசைன் பண்ணுறது எப்படிங்கிறது எல்லாமே அவங்களுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துருவோம். ஃபுல் ட்ரைனிங் கொடுத்துருவோம். அதனால அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஓகே. அதே மாதிரி இந்த மிஷினை ரன் பண்ணுறதுக்கு எப்படி கரண்ட் பில்லு ஹெவியா எடுக்கும்? ரொம்ப ரொம்ப பீனட்ஸ், ரொம்ப ரொம்ப சீப்பான மெத்தட் பண்றாங்க. ரொம்ப சீப்பான மெத்தட், கம்மியான ஒரு கரண்ட் தான் ஆக போகுது. நாங்க இப்போ இந்த ஐடி கார்டு பிரிண்டர்ல நிறைய பிராண்டட் இருக்கு. என்ன அப்படின்னா எவாலிஸ் அப்படிங்கிறது எங்களோட பிராண்ட். இந்த எவாலிஸ்ங்கிற பிராண்டுக்கு மட்டும்தான் கம்பெனியினுடைய சர்வீஸ் இருக்கு, டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கு. ஓகே. இப்போ நீங்க மற்ற பிராண்டெல்லாம் வாங்கினீங்கன்னா அந்த வாங்கின டீலர் தான் வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணணும். சப்போஸ் அவங்க வர முடியல அப்படின்னா அந்த மிஷின் ஓடாம அங்க அப்படியே நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா எவாலிஸ்க்கு மட்டும் இந்த மிஷின்ல ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கு பாருங்க. இந்த டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கு உங்களுக்கு. இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு அவங்க ஃபோன் பண்ணாங்கன்னா கம்பெனிலே வித்தின் 3 ஹவர்ஸ்ல 4 ஹவர்ஸ்ல வந்து அவங்களே ஆன்லைன்ல ரெடி பண்ணி என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இன்ஸ்டலேஷன் வேணும்னாலும் இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. அது ஒரு மேஜர் அட்வான்டேஜஸ். இதுதான் வந்து இதனுடைய இது. ரெண்டாவது, ஏன் அவங்க வந்து எக்ஸல் காப்பி சிஸ்டம் மூலமா எவாலிஸ் ஐடி கார்டு பிரிண்டர் வாங்கணும்னா நாங்கள் ஏறக்குறைய 10 வருஷத்துக்கு மேலே இந்த பிஸ்னஸில் நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு ஏறக்குறைய 3000 கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க. இதில் எங்களோட என்னென்னா விஆர்டி அதில் ஒவ்வொரு ஸ்டேக்கு சில்வர், கோல்டு, பிளாட்டினம். நாங்கள் பிளாட்டினம் பார்ட்னராக இருக்கிறோம். ஒவ்வொரு குவார்டர் நாங்கள் தான் வந்து தமிழ்நாடு நம்பர் 1 வந்துட்டு இருக்கிறோம். அதுக்கு சப்போஸ் அவங்க சர்வீஸ் லேட் ஆகுதுன்னா நாங்கள் வேற ஒரு மிஷின் ஸ்டாண்ட் பை மிஷின் கொடுத்துருவோம். இல்லை ஒரு ஸ்பேர்ஸ் வர லேட் ஆகுதுன்னா எங்கள்கிட்ட கூட ஸ்பேர்ஸை கழட்டி கொண்டு போய் இப்போ மாற்றி மிஷின் ரன் ஆகு, அவங்க பிஸ்னஸ் பாதிக்காது. ஆனால் அதுதான் அதனால தான் தே ஹாவ் டு பை ஃப்ரம் எக்ஸல் காப்பி சிஸ்டம். எங்ககிட்ட வாங்குறதுக்கான இது அதிகம். ஒரு நாளைக்கு மினிமம் 1 or 2 மிஷின்ஸ் எங்களுக்கு டெலிவரி ஆகிட்டே இருக்கு. ஓகே. இப்போ அதே மாதிரி இதை வந்து ஒருத்தங்க வந்து வாங்கிட்டு போய் யூஸ் பண்றாங்கன்னா இதுக்கு வந்து கலர் இங்கா இருக்கட்டும், இந்த மாதிரி எவ்வளவு மெயின்டெனன்ஸ் இவங்க பண்றாங்க? ரெண்டு இது இருக்கு. ஒன்று வந்து இது வந்து ரிப்பன். இந்த ரிப்பன் வந்து அவங்க வந்து வாங்க வேணும். ஓகே. அடுத்தது வந்து இந்த பிளாஸ்டிக் பிவிசி கார்டு வாங்க வேணும். ஓகே. 2 கன்சியூமபிள்ஸ் தான். இந்த பிவிசி இந்த ரிப்பன் வாங்கினாங்கன்னா அவங்க டபுள் சைடு கலர் எடுத்தாங்கன்னா 300 கார்டு எடுக்கலாம். இதுலயே இன்னொரு செட்டிங்ஸ் இருக்கு. ஒரு சைடு கலரு, ஒரு சைடு பிளாக் அண்ட் ஒயிட் எடுக்கலாம். அந்த செட்டிங்ஸ் ஆல்சோ அவைலபிள். இது இல்லாமல் இதுக்கு வந்து ஆஃப் பேனல் ரிப்பன், நம்ம அந்த ஆதார் கார்டுல இருக்காங்களா அந்த இதெல்லாம் வந்து ஆஃப் பேனல் ரிப்பன் இருக்கு.
பிளாக் ரிப்பன் மட்டும் பிளாக் ரிப்பன் ஆல்சோ அவைலபிள். இப்போ இந்த ரிப்பன் வந்து இப்போ மிஷின் வாங்கிட்டு போயிடுவாங்க, சரி, அவங்க ஜெராக்ஸ் கடை வச்சிருவாங்க. இந்த ரிப்பனை எங்க வாங்குவாங்க, இதை எங்க வாங்குறது? இது எல்லாமே நாங்க தான். we are the authorized dealer for அடுத்தடுத்து உங்ககிட்டயே வாங்கிக்கலாம். service, spares and consumables. Even in the machine we are also giving it on rent also for corporate sector. ஓகே. ஸோ எல்லாமே எங்ககிட்ட ஃபோன் பண்ணாங்கன்னா, எந்த ஊராக இருந்தாலும் ஃபோன் பண்ணாங்க, இங்கேருந்து அந்தமான் சப்ளை பண்ணியிருக்கிறோம். உடனே இமீடியட்டாக வந்து ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்பிச்சுட்றோம், போயிட்டு இட் வில் கோ நெக்ஸ்ட் டே இட் வில் ரீச் தேர். ஸோ அதான் மெயின். இதுல வந்து எத்தனை வெர்ஷன் இருக்கு? இது ஒரே வெர்ஷன் தானா இல்ல இதுலயே வேற வேற வெர்ஷன்? 3 மாடல் இருக்கு சார். இது வந்து எவாலிஸ் பிரைமசி 2. இதுல வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க் ஃபெசிலிட்டியோட இருக்கு. இது வந்து கொஞ்சம் கார்பரேட், ஸ்கூல்ஸ், எஜுகேஷனல் செக்மெண்ட்ஸ்க்கு. ஓகே. எவாலிஸ் அஸ்பி வந்து கமர்ஷியல் செக்டருக்காக உருவாக்கப்பட்ட மாடல். ஓகே. இது வந்து 2 இயர்ஸ் வாரண்டி. இதுல மெயின் வந்து தெர்மல் கட்டுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு 2 இயர்ஸ் வாரண்டி. இதுக்கு வந்து 3 இயர்ஸ் வாரண்டி, தெர்மல் கட்டுக்கு 2 இயர்ஸ் வாரண்டி. 2 மாடல் அவைலபிள் இருக்கு. இதை விட ஹை எண்ட், இன்னும் ஹை எண்ட் வேணும்னா வேற மாடல் இருக்கு. ஸோ மொத்தம் 3 மாடல் இருக்கு. 3 மாடல். எஸ். சரி, ஓகே. இப்போ எனக்கு வந்து இதோட விலை என்னன்னு போட முடியுமா? இதோட விலை எவ்வளவு, இதோட விலை? நல்ல கொஸ்டின். இது ஒரு நல்ல கொஸ்டின். என்ன அப்படின்னா, மற்றவங்களுக்கு நமக்கு என்ன அப்படின்னா, மற்றவங்க வந்து மிஷின்ஸை வந்து சேல்ஸ் பண்றாங்க. கண்டிப்பா. தனியா ரிப்பன், தனியா கார்டு அப்படி பண்றாங்க. நாங்க என்னம்னா, எங்ககிட்ட மிஷின் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறவங்களுக்கு பண்டில் ஆஃபரா கொடுத்துடுறோம். இப்போ மிஷின் வாங்கிட்டு மிஷின் வந்து அவங்க பிரிண்ட் பண்றாங்கல்ல, ஏன்னா ஐடி கார்டு பிரிண்டரை பொறுத்தளவுல ரிப்பன் வந்து ஃபுல் பேனல் ரிப்பன், ஆஃப் பேனல் ரிப்பன் அவங்க யூசேஜ் தகுந்த மாதிரி இருக்கு. மேக்ஸிமம் வாங்குறவங்க எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் வந்து ஃபுல் பேனல் ரிப்பன், ஐடி கார்டு மிஷின், ஒரு ரிப்பன், 100 கார்டு, ஆதார் கார்டு, ஐடி கார்டு அதெல்லாம் டிசைன் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேரு, அதே மாதிரி அவங்க ஸ்கேன் பண்ணி எடுக்கக்கூடிய சாஃப்ட்வேரு, எல்லா சாஃப்ட்வேரும் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோட நாங்கள் கொடுத்துட்றோம். இது வந்து 55 ரூபாய் ஆகும். இந்த மாதிரி இப்போ இந்த எக்ஸிபிஷன் ஆஃபரில் நாங்கள் வந்து 52 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம். ஓகே. எல்லாமே சேர்த்து கொடுத்துட்றோம். இதுக்கு வந்து வேரண்டி வந்து 3 இயர்ஸ் வேரண்டி, தெர்மல் கட்டுக்கு 2 இயர்ஸ் வேரண்டி. ஓகே. அது வந்து இது வந்து கார்பரேட் எஜுகேஷனில் கொடுக்கலாம். இது வந்து கமர்ஷியல் செக்டர், நம்ம ஜெராக்ஸ் சென்டர், இசேவை மையம், அந்த சிஎஸ்சி சென்டருக்கு அவங்களுக்காக கொடுக்குறது. அது 55 ரூபாய் ஆகுது. நாங்கள் வந்து 58 ரூபாய் பண்ணி தரோம். இது 59 ரூபா. ஓகே. 58 ரூபா, 59 ரூபா, 52, 52,000, 59,000. ஓகே. அதே மாதிரி அதுக்கு அப்புறமேட்டு அவங்க வந்து இந்த கார்டு ஒரு 100 கார்டு வாங்கணும் அப்படின்னா இதோட விலை என்ன வரும்? அந்த ரிப்பனோட சார், ஒரு கார்டு 4 ரூபாய் ஆகுது, ஒரு கார்டு 7 ரூபாய் ஆகுது. 4 ரூபாய் கார்டுன்னா நான் ஒரு 100 கார்டு, மினிமம் 100 கார்டு 400 ரூபா பிளஸ் டாக்ஸ், 700 ரூபா பிளஸ் டாக்ஸ் அந்த ரிப்பனுக்கு. கார்டுக்கு ரிப்பன் வந்து 2,900 ரூபா பிளஸ் டாக்ஸ். ஓகே. ஒரு முறை காமன். அது 2 மிஷினுமே ஒரே ரேட். ஏற்கனவே நான் வந்து என்னன்னா இந்த கார்டை அறிமுகம் பண்ணும்போது சொன்னேன் 35 செகண்ட்லன்னு. இப்போ நீங்க வந்து ஒரு அபிஷியலான கொஸ்டினா கேட்குறேன், 10 நிமிஷத்துல எத்தனை கார்டு எடுக்கலாம், இல்ல ஒரு மணி நேரத்துல எத்தனை கார்டு இதுல பிரிண்ட் எடுக்க முடியும்? 180 கார்ட்ஸ் இதுல எடுக்கலாம், 210 கார்ட்ஸ் இதுல எடுக்கலாம். ஒரு மணி நேரத்துக்கு? ஒரு மணி நேரத்துல நீங்க கண்டினியூஸ் பிரிண்ட் கொடுக்கலாம். பிரிண்ட் எடுத்தா 108, 180, 210. 200. எவாலிஸ் பிரைமசில வந்து 210 கார்டு பிரிண்ட் எடுக்கலாம். எவாலிஸ் அஸ்மில வந்து 180 கார்டு எடுக்கலாம். ஓகே. நீங்க பார்த்துருப்பீங்க, அவர் நம்மளுக்கு வந்து 2 மிஷின் பத்தின ஃபுல் டீடைல் சொல்லியிருந்தாரு. ஆனா இந்த வீடியோ பார்க்கும்போது நாங்க 2 பேரும் பேசாம விட்ட நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தோணலாம். அந்த கொஷின் எல்லாத்தையுமே இவரோட கம்பெனி பார்த்தீங்கன்னா தேனாம்பேட்டையில் இருக்கு. இவரோட கம்பெனியோட லொக்கேஷன், அட்ரஸ், அது மட்டும் இல்லாமல் இவரோட ஃபோன் நம்பர், இது எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நேரடியாக கொடுத்துட்றேன். வீடியோலையுமே நான் கீழே போடுறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு இன்னும் என்ன சந்தேகம் இருக்குது அப்படின்னாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து ஒரு மிஷின் வாங்கணும், பயன்படுத்தணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி, டைரெக்டாகவே நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்க. அப்புறம் இன்னொன்று நினைச்சேன், இப்போ இதை வந்து ஒரு ஜெராக்ஸ் மிஷின் வச்சு சொன்ன விஷயத்தில் ஒரே ஒரு ஆட் பண்ணுங்க. அதாவது ஐடி கார்டு பிரிண்டரை பொறுத்தளவில், இல்லை ஃபோட்டோ காப்பியர் மிஷினை பொறுத்தளவில், அவங்க வந்து காலையில் எனி ஒர்க்கிங் டேஸ் காலையில் 9:30 ஈவினிங் 8 o'clock வரைக்கும் எனி டைம் தே கேன் வாக் இன் அண்ட் தே கேன் சி த டெமான்ஸ்ட்ரேஷன். ஸோ டெமான்ஸ்ட்ரேஷன், லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன் இருக்கு. ஜெராக்ஸ் ஃபோட்டோ காப்பியராக இருக்கட்டும், கலர் ஃபோட்டோ காப்பியர் இருக்கு, பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ காப்பியர் இருக்கு, இல்லை இந்த மாதிரி சாதாரண ஹோம் செக்மெண்ட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பிரிண்டராக இருந்தாலும் சரி, ஐடி கார்டு பிரிண்டராக இருந்தாலும் சரி, எனி டைம் அண்ட் அவர் ஆஃபீஸ் லைவ் டெமோ அவைலபிள். ஓகே. லைவ் டெமோவுக்காகவே ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்ல நாங்கள் புது ஆஃபீஸ் கிரவுண்ட் ஃப்ளோரில் ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். சூப்பர். அவர் சொன்ன மாதிரி தான், நீங்கள் நேர்லேயே போயிட்டு நீங்கள் எப்போ வேணால் பார்த்துக்கலாம். அதுலேயும் அவர் பர்டிகுலராக அந்த டேட் அண்ட் டைம்லாம் சொல்லிட்டாரு. அதனால் உங்களுக்கு இன்னும் சுலபம் தான். இப்போ இந்த மிஷின்ஸ் வந்து இப்போ ஒருத்தர் வந்து ஒரு கடையில் வாங்கி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு, அவரும் பண்ணலாம். இல்லை நான் உங்ககிட்ட மிஷின் வாங்கி நான் தனியாக ஒரு கடை போட்டு விற்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு வாய்ப்பு இருக்கா? இது வந்து இப்போ நாங்கள் மிஷின் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா
மார்க்கெட்ல 2 செக்மெண்ட் இருக்கு. Okay. B2B, B2C. ரெண்டுமே கொடுக்குறீங்க. ஆமா. B2Cனா டைரக்ட் கஸ்டமர் யூஸ் பண்றவங்க நிறைய எங்க கிட்ட இருந்து வாங்குறாங்க. சப்போஸ் அவங்க வேற ஏதாவது சிசிடிவி பிசினஸ், நெட்வொர்க்கிங் பிசினஸ், இல்ல வேற ஏதாவது அவங்களுக்கு Okay, ஒரு computer அவங்களுடைய விக்கிறாங்க. கஸ்டமர் அவங்க ஸ்ட்ராங் கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் அவங்க வந்து அவங்களுடைய கஸ்டமர் சப்ளை பண்றதுன்னா நாங்க வந்து அவங்க டீலர் ஸ்டேட்ல அவங்களுக்கு நாங்க விசிட் சப்ளை பண்றோம். Okay, அந்த அதுக்கான மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ரிச்சி ஸ்ட்ரீட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மாசத்துக்கு நான் வந்து ஒரு 15 to 20 மிஷின்ஸ் அவங்க மூலமா சப்ளை பண்றோம். ஓகே ஸோ அதனால வந்து B2B பண்றோம், B2C பண்றோம். ஓகே அதுக்கான ரெண்டாவது இன்னொரு அட்வான்டேஜஸ் என்னன்னா டீலரா இருக்கிறவங்களுக்கு டீலர் அவங்க கஸ்டமர்ஸை கூட்டிட்டு வந்தாலும் சரி, இல்ல போன்ல அவங்க நான் கான்டாக்ட் பண்ணாலும் சரி, கமர்ஷியலா நாங்க வந்து பேச மாட்டோம். ஒன்லி டெக்னிக்கலா அவங்கள்ட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்போம். கமர்ஷியலா அந்த டீலர்கிட்ட அவங்க டீலர் பேசிக்க வேண்டியதான், ஓகே கஸ்டமர்கிட்ட அந்த டீலர் பேசிக்க வேண்டியதான். அப்படித்தான் பண்ணிட்டு இருக்கிறோம். அது இதுவரைக்கும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கு. ரொம்ப கஸ்டமர்ஸ் வந்து எங்ககிட்ட திரும்ப திரும்ப எகைன் வர்றாங்க. கண்டிப்பா. அதே மாதிரி என்னடா பேசிட்டே இருக்காங்களா, பாம்பை வெளியே விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தாட் வரும். இப்போ உங்களுக்கு திரு பிச்சைமுத்து வந்து ஒரு கார்டை லைவா பிரிண்ட் பண்ணி காட்டுவாரு. உங்களோட நேரத்தை பகிர்ந்து எங்களோட கேள்விகள் எல்லாத்துக்குமே விடை கொடுத்தீங்க. மிக்க நன்றி. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஓகே. இப்போ நீங்கள் ஒரு சார் இன்ன வரைக்கும் பேசிட்டு இருந்தாரு. ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்கள்ல வந்து இது பண்ணாரு. இன்னொரு அட்வான்டேஜஸ் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, சப்போஸ் என்ன இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், அவங்களுக்கு வந்து அவ்வளோ அமௌண்ட்டை உடனே இம்மீடியட்டாக பண்ண முடியல, அவ்வளோ பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருந்துச்சுன்னா, பஜாஜ் கார்டு வச்சுருந்தாங்கன்னா பஜாஜ் கார்டு மூலமாக நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து லோன் ஏற்பாடு பண்ணி தர்றோம். அப்படி இல்லாட்டி 3 EMIல வித்தவுட் இன்ட்ரெஸ்ட்டில் நாங்கள் அவங்களுடைய கஸ்டமர்ஸுடைய பேக்ரவுண்டு பார்த்துட்டு அவங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்துட்டு நாங்கள் பண்ணித்தரோம். ஸோ அதனால பணம் 100% பேமெண்ட் இருந்தாலே இந்த தொழில் தொடங்கணுங்கிறது இல்லை. அது இல்லாமல் இருந்தால் கூட நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் எங்கள் மூலமாக. அது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜஸ். அது மேலே வந்து ரெண்டாவது எங்களுக்கு ரெஃபர் பண்ணுறவங்களுக்கு நான் வந்து இன்சென்டிவ் கொடுக்குறோம். எங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு யாராவது வந்து ரெஃபர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இன்சென்டிவ் கொடுக்குறோம். அதனால எல்லா வகையிலையும் வந்து 4 பேர்த்துக்கு பயன்பட வேண்டும், 4 பேர்த்துக்கு உபயோகமாக இருக்கணுங்கிற அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த வியாபாரத்தை நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த கார்டு 100 ரூபா அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க கஸ்டமர். இதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஆகிறது வந்து 23 ரூபாயிலிருந்து 25 ரூபாய்க்குள்ள ஆகு. 100 ரூபா சார்ஜ் பண்ணாங்கன்னா 75 ரூபா அவங்களுக்கு லாபம். 300% லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு தொழில். புதுசாக வேலை இல்லாத இளைஞர்கள் கூட இந்த தொழிலை ஆரம்பிக்கலாம். இல்லை ஏற்கனவே வேறு ஏதாவது தொழில் பண்ணுறதுக்காக அதோட சேர்த்து இதையும் ஆரம்பிக்கலாம். இதுக்கு ஒன்று ஸ்பேசியஸ் இவ்வளவு தான், ஒரு அடி கூட கிடையாது. அதை வச்சு நல்லா சம்பாதிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.